ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி புதினா கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சுட்டு அது சூடான சாதத்து கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதையே நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்துக்கோங்க. அது கூட வரமிளகாய் போட்டு தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் விட்டுட்டு புளியை வறுத்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் புதினா கொத்தமல்லியுமே தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கி தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ண வேண்டியது பவுடர் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு இது கூட பூண்டு போட்டுட்டு நல்லா வாசனை வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி புளி பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு இதில் போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். லாஸ்ட்டில் வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. உங்கள் புதினா கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.